வணக்கம். இது ரொம்ப எமர்ஜென்சி வீடியோ இது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இப்போ வந்த லிஸ்ட்டில் 2 லிஸ்ட்டில் என்னோடய பேர் இல்லை. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இல்லை. அதுக்கப்புறம் வெளிவந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்லேயும் என்னோடய பேர் இல்லை. 2 லிஸ்ட்லேயும் என் பேர் இல்லாததுனால நான் போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போனாலும் இன்வேலிட் கேப்சா இந்த மாதிரி தான் வருது. என்னால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலை. அப்போ நான் சிவிக்கெலாம் போயிருந்தேன். பட் சிவிக்கு போயிருந்தேன். ஏன் இப்போ நீ ரிஜெக்ட் பண்ணாங்க? ரிஜெக்ஷன் பண்ண காரணம் என்ன? அப்போ சிவிக்கு மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப்லையும் அந்த சூட்டபிள் கட் ஆஃபுக்கு நான் இருக்கேன். இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப்னா அதுக்கு மேலே தான் நான் மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணாங்க? காரணம் என்ன? ரீசனே தெரியலையே அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கீங்க. இந்த ஒரு கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கேட்டகரி. அடுத்து 2வது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் மொத்தம் 40 பேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 40 பேரில் சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சூட்டபிள் தான், நான் கரெக்டாக சூட்டபிள் பர்சன் தான். அவங்க சொன்ன அந்த அஃபிஷியல் ரீசன் படி நான் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது. ஏஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 10th 12th ஈக்குவலாக ஐடிஐயோ டிப்ளமோவோ நான் 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன். அது 12th ஈக்குவல் தான். அப்படி படித்ததுனால எப்படி ரிஜெக்ட் பண்ண போச்சுன்னு சொல்லி ஹானஸ்ட்டாக அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்ககிட்டயுமே உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரியிலையும் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நியூவாக ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இந்த குரூப் கிரியேட் பண்ணதுக்கான மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வேகமாக இம்மிடியேட்டாக உடனே கோரிக்கை வச்சு இதை வேகமாக ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து நீங்களுமே ப்ராக்டிக்கலுக்குள்ளே வரணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கிறோம் நம்முடைய மகி அகாடமி சார்பாக. இந்த 2 கேட்டகரியிலையும் பாதிக்கப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா இருந்துட்டீங்கன்னா இந்த டைம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு போக முடியாமல் தெரிஞ்சு போச்சு. அதனால் உங்களுக்காக தான் நம்ம முன்னெடுக்கிறோம். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே அட்மின்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு ஆன்லைன் மோட்லையும் டைரக்ட் மோட்லையும் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வச்சு கூடிய சீக்கிரமே சால்வ் பண்ணி நீங்களும் இதே ப்ராக்டிக்கலுக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்றதான் நம்முடைய அகாடமியின் எண்ணங்கள்.